இன்றைக்கி காலம்பறையே எங்கள் வீட்டில் வந்து இட்லி கறி குழம்பு தான். நல்லா நல்லி நெஞ்செலும்போடு சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். அதை போட்டு ஒரு இட்லி கறி குழம்பு. எனக்கு காய் போட்டால் பசங்களுக்கெலாம் பிடிக்காது தான். ஆனாலும் நான் போட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் போடுற காயோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் சௌசௌ போட்டு இட்லி கறி குழம்பு பண்ணியாச்சு. மதியானத்துக்கு வந்து என் பசங்களுக்கு கோலானா ரொம்ப பிடிக்கும். கறி கோலா என்ன வெஜிடேரியன்லலாம் மாற்றி மாற்றி ஏமாற்றி சைவ கோலான்லாம் பண்ணாலும், இந்த கறி கோலாவுக்கு ஈக்குவல் எதுவுமே பக்கத்தில் கூட நிற்க முடியாது. நான் எப்போவுமே கறியை கொத்தி வாங்கிட்டு வர மாட்டேன். தனி கறியாக வாங்கிட்டு வந்து அதை நம்ம மிக்சியிலே மிக்ஸ் பண்ணிக்குவேன். முதல்லையே வந்து மிக்ஸி ஜார் ட்ரையாக இருக்கும்போது பொட்டுக்கடலையை நல்லா பொடிச்சு வச்சுக்குவேன். அடுத்தது கறியை மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் ஓட்டுவேன். இன்றைக்கி வெறுமனை தான் ஓட்டியிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு, அடுத்ததாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, ஒரு 2 பட்டை, 2 ஏலக்காய், சோம்பு கொஞ்சம், சும்மா 4 மிளகு, தேவையான உப்பையும் போட்டுக்கணும். கறியில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு நல்லாயிருக்கும்னு. மெயினாக வந்து இதில் பச்சை மிளகா காரம் நிறையா இருக்கும். மிளகா காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பைண்ட் பண்ணி கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு நல்லா அது மாதிரி உருட்டி உருட்டி வச்சுட்டு மிதமான சூட்டில் சுத்தமாக வந்து ஹைலே வைக்கக்கூடாது. ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு போக வர அப்படி கிளறி விட்டு எடுத்தால் உடையவே உடையாது. பாருங்கள், நான் எப்படி எடுத்து போடுறேன் பாருங்கள், டங்கு டங்குன்னு விழுவும். அந்த அளவுக்கு போட்டு எடுத்தால் சூப்பர் சாஃப்டான டேஸ்டியான மட்டன் கோலா ரெடி. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு போங்க. தேங்க்யூ.